நடிகரும் இயக்குனருமான சமுத்திரக்கனி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆபாசம் தலைவிரிச்சு ஆடுது. இன்னொரு 5-6 வருஷத்துலயே பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா ஒரு ஆபாச கடங்கா மாறப்போகுது. அதாவது அதுக்கு ஒருத்த பணம் கொடுக்குறான், அதாவது நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நடிச்சு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத விட டேஸ் காமிச்சு சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஒரு சொன்னது 100% உண்மைதாங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால ஆபாசமா வீடியோ போட்டு சம்பாதிக்கிறவங்க எக்கச்சக்கம் பேர் வந்துட்டாங்க. அதாவது அவங்க போடுறதுல ஒரு வேல்யூபிள் கண்டென்ட்டே இருக்காதுங்க. ஒரு பர்சனல் ஸ்கில், ஒரு கிரியேட்டிவிட்டி, ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ, இந்த மாதிரி என்டர்டெய்னிங் இது எதுவுமே இருக்காதுங்க. ஆனா ஆபாசம் மட்டும் இருக்கும். அதுக்கு மில்லியன் கணக்குல வியூஸ் போகுது, அதுக்கு லட்சக்கணக்கில் லைக் பண்றாங்க, பல்லாயிரம் பேர் வந்து அதை ஷேர் பண்றாங்க, சேவ் பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா திரும்ப திரும்ப அதை பாக்குறதுக்கு. இதுல இன்னொரு பெரிய கொடுமை என்ன தெரியுங்களா? அதுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு ஆட் பண்றாங்க. மாசத்துக்கு வந்து 400-500 பணம் கட்டி அவங்களோட தனி வெப்சைட்ல போய் அதை பாக்குறதுக்கு. இந்த கர்மத்தை அதுலயும் காட்ட போறாங்க. ஆனா அதுக்கும் நிறைய பேர் பணம் கட்டி சேர்றாங்க, அவங்க கோடி கணக்குல சம்பாதிக்கிறாங்க. இல்ல நான் தெரியாம இருக்கிறேன், இந்த இலவை பாக்குறதுக்கு 1008 ஃப்ரீ வெப்சைட் இருக்குல்லடா, அப்புறம் ஏன்டா போய் எனக்கு காசு கொடுத்து பாத்துட்டு இருக்கீங்க? அப்புறம் இன்னொரு விஷயம், முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி ஏமாத்துவாங்க. அது ஒரு கேர்ள் நேம்ல ஃபேக் ஐடி இருக்கும். இப்பெல்லாம் ஏஐ டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் ஒரு உமனவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏஐ ஜென்ரேட்டடா வந்து வல்கர வீடியோ எடுத்து அதை வந்து காசாக்குறாங்க. அதையும் வந்து நிறைய பேர் அந்த ஐடியா ஃபாலோ பண்றாங்க, லைக்ஸ் பண்றாங்க. டேய் அது ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோடா, அது கூட தெரியாம அதை இது பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன சொல்றேன்னு தெரியலங்க. பொம்பளை சோக்கு கேக்குதா பாபு? பொம்பளை சோக்கு. இதனாலே பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து கண்டென்ட் மேக் பண்ணுவாங்கல்ல, ஒரு வீடியோ மேக் பண்றதுக்கு 4 to 5 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டா அதுக்கு ஒரு ரெகக்னைஸே கிடைக்காது. ஆனா இந்த மாதிரி வீடியோக்கு வந்து அவ்வளவு வியூஸ் போயிட்டு இருக்கும். ஏதோ என் மனசுக்கு ஆதரவு சொன்னாங்க. உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.